வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் அம்மா செத்து 4 நாள் ஆகுது. எங்கள் அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க நாங்கள் நினைக்கல. போன செவ்வாய்க்கிழமை எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. காரணம் கேன்சர். நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போக காரணமே இந்த கேன்சர் நோய் தான். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, எங்களுக்காகவே பாடுபட்டாங்க. ஒரு 3 வருஷமாக இந்த வியாதியில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட சரியாயிடும் உங்களுக்கு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாறை கூட எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்தது மார்லேயும் அக்கல்லேயும் தான் வந்தது. சரியாயிடும், விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம், சரியாயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரின்னு ஆப்ரேஷன்லாம் பண்ணி ரேடியேஷன், கீமோ எல்லாமே கொடுத்து நாங்கள் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம். நம்பிக்கையோடு இருந்தால் திருப்பி இன்னொரு மார்லேயும் வந்துடுச்சு. சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு ட்ரிபிள் நெகட்டிவ், அது ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும், வேகமாக பரவும் அப்படின்னாங்க. நாங்கள் அப்படி இருந்தோம் எங்கள் அம்மாவை எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க நாங்கள் கெஞ்சினோம். கெஞ்சினதுக்கப்புறமா சரிக்கு நம்ம ஹெவியான ஸ்ட்ராங்கான கீமோதெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க செகண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மாவால் ரொம்ப முடியல, ரொம்ப வேதனையை அனுபவிச்சாங்க. என்னால் தாங்க முடியல அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 3 கீமோக்கு அப்புறமா மறுபடியும் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தா லிவர், ஸ்டமக் இது எல்லாமே பரவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீமோவை அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க அம்மா இன்னொரு 6 மாதம்தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் சாவுறாங்க. இந்த காலத்தில், அதாவது இப்போ வளர்ந்து வர காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜி மாறிடுச்சு. ஆனால் இந்த கேன்சர் நோய்க்கான தீர்வு மட்டும் ஏன் இன்னும் கிடைக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியல. இது மூலயமா தயவு செஞ்சு கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடிங்க. நிறைய உயிர்கள், எவ்வளோ உயிர்கள் இதால் சாகுது. எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிக்கிறீங்க. இந்த கேன்சர் நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ பேர் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்லே, விஹெச்ஆர் ஹாஸ்பிட்டல்லே, குமரன் ஹாஸ்பிட்டல்லே, இந்த மாதிரி எக்கச்சக்க ஹாஸ்பிட்டலில் மக்கள் அப்படியே அவதிப்படுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிங்க. நிறைய பேர் வாழ்வை தயவு செஞ்சு காப்பாற்றி விடுங்க. சின்னவங்க, இதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு சுபா சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 32, 33 தான் இருக்கும். 2 சின்ன சின்ன பசங்க. அவங்களுக்கு லிவரில் வந்திருக்கு. என்ன ஒரு கொடுமை தெரியுமா? அந்த குழந்தைங்கள விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதனால் அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தை ஒன்று எல்கேஜி, ஒன்று 3ஆவது படிக்கிற பையனும். நான் அந்த துயரத்துலேருந்தே மீண்டு என்னால் வர முடியல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மாவுடைய துயரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்டா இந்த வாழ்க்கை, எதுக்கடா மனுஷனா இப்படி பிறந்து எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற